இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற வீடியோ தமிழ் ஜனம் தொலைக்காட்சி நிருபரை தாக்கும் மற்றும் அவர்களை மிரட்டும் திமுக கவுன்சிலருடைய வீடியோ தான் இது. முக்கியமா சென்னை அசோக் நகர்ல மத்தி கதியில் நடைபெறும் மழைநீர் வடிகால் பணிகள் குறித்து செய்தி சேகரிக்க சென்ற தமிழ் ஜனம் செய்தியாளர் பாவேந்தர் மீது தாக்குதல் நடத்திருக்காங்க திமுக கவுன்சிலர் கோமதி மணிவண்ணனின் மகன் மற்றும் அங்கு வந்த திமுக குண்டர்கள். இந்த தகவல், இந்த வீடியோ தற்போது இணையதளத்தில் வைரல் ஆயிட்டு இருக்கு. 4000 கோடி பேக்கேஜ் எப்படியெல்லாம் புடுங்கி தின்னுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வீடியோ எடுத்து காட்ட அங்க ஒரு பத்திரிகையாளர், ஆண்மைமிக்க ஒரு பத்திரிகையாளர் சென்றிருக்காரு. அந்த பத்திரிகையாளரையும் மிரட்டும் இந்த திமுக குண்டர்கள். கண்டிப்பா இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொருத்தரும் இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. 4000 கோடி பேக்கேஜ் எங்க போச்சு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கேட்கணும். அதை பற்றி நம்ம வீடியோ எடுக்க இல்ல செய்தி சேகரிக்க சென்றால் இந்த திமுக குண்டர்கள் தாக்குறாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நான் சொல்றேன், நீங்க ஆஃப் பண்ணி நான் ஸ்டேஷன்ல நான் கம்ப்ளைன்ட் கொடுக்குறேன். ஆஃப் பண்ணு நீ ஆஃப் அண்ணா, ஒரு நிமிஷம் ஆஃப் பண்ணுங்க அண்ணா. கிளம்பு நீங்க வேலை சீக்கிரமா முடிச்சீங்கன்னா அது பார்க்கல. எங்க மயிரா போச்சு பார்த்தா நீங்க பாட்டு இது பண்ணுங்க. மழைக்கு எத்தனை வாட்டி வந்தீங்க நீங்க? எப்பயுமே தான் வந்துருக்கேன். இந்த இடத்துல ஒழுக்கமா தண்ணி இருக்கிறேன். இங்கே தண்ணி நிக்குது, நிக்கிறது அந்த இடம். அங்க நிக்க கூடாது. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணி இருக்கிறேன். மயிரா போச்சுன்னு கடையும் சேர்த்து கம்மியா மயிர் கம்மியாது. நீங்க ஆமா உண்மைதானே, சரி பண்ணுங்க. என்ன மயிரை சரி பண்ணல? என்ன பேசுறீங்க? கொஞ்சம் மரியாதை பேசுங்க. இது நடக்குது, நான் நல்ல விஷயத்த சொல்லுங்க. நீங்க கெட்ட விஷயத்த நீங்க சொல்லாதீங்க. என்ன கெட்ட விஷயம்? இதுல என்ன ஸ்கூலுக்கு வரப்போது என்ன பாதித்தாங்க? இதுல எப்படி என்ன பாதித்தாங்க நீங்க பாத்தீங்களா? ஸ்கூல் டைம் நான் எவ்வளவு கிளியர் பண்ணிடுறேன் பாத்தீங்களா? நீங்க நீ 10 மணிக்கு ஆயிட்டு நீ எல்லாத்தையும் போட்டு எது 2 மணிக்கு தான் பேஸ் போட்டு 2 மணிக்கு தான் போனானுங்க. காமன் சென்ஸோட பேசுறேன். கஷ்டப்பட்டு நாங்க வேலை செஞ்சுன்னு இருக்கிறோம். ஆமா வேகத்துல நடத்துறீங்க. எதுங்க ஆமா வேகம்? எதுங்க ஆமா வேகம்? எது ஆமா வேகம்? எதுங்க ஓபன் பண்ணி எத்தனை நாள் ஆகுது? 10 நாள் ஆகுது. 10 நாளா? 4 நாள் தாங்க ஆகுது. 4 நாள் ஆகுதுங்க. 10 நாள் ஆகுது. நான் கேட்டுட்டு தானே வரேன். 10 நாள் ஆகுது. நான் கேட்டுட்டு தானே வரேன். யார் பைத்தியக்காரன்? நீங்க ரொம்ப தெளிவா இருக்கீங்க. தப்பு நடக்குதா? அநாகரிகமா நடத்தக்கூடாது. அநாகரிகமா நடத்தக்கூடாது. வார்த்தைகளை விட நீங்க வீடியோல எதுக்கு எடுத்த உடனே நீங்க தப்பு கை வச்சீங்க. அதனால நான் பண்ணேன். நீ மேல கை வைக்கதான் நான் தள்ளி விட்டேன். இவ்வளவு நேரம் பேசுங்க. சைலண்டா தானே சைலண்டா இருக்கு. இவ்வளவு நேரம் பேசுங்க. எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு பிரச்சனை கிடையாது. நீ வச்சுட்டு ஒண்ணும் பண்ண போறது கிடையாது வச்சுக்கா. நீ ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன நீ என்ன வேணாலும் பண்ணீங்க. எனக்கு அதை நான் இதுல ஒண்ணு சாப்பாடு சாப்பிடல. நான் இதுல சாப்பாடு சாப்பிடல. ஒரு விஷயம் நடக்குதுன்னா ஒரு விஷயம் நடக்குதுன்னா ஒரு விஷயம் நடக்குதுன்னா ஒரு விஷயம் நடக்குதுன்னா மைனஸ் மட்டும் பாக்காதீங்க. அதுல இருக்க பிளஸ் பாருங்க. நீ பிளஸ் இது வரைக்கும் வந்தீங்களா? பிளஸ் என்ன சொன்னீங்களா? நீங்க என்ன சொன்னீங்க? பிளஸ் என்ன சொன்னீங்க? நீங்க நடக்குது சார் சொல்றோம். ஓ நடக்கிறது அது பிளஸ் தான். இது நான் 10 வருஷம் ஆட்சி நடத்தானுங்களா? அப்ப எங்க போயிருந்தீங்க? எல்லாம் எங்க போயிருந்தீங்க? அப்ப என்னதை கீழ்ச்சிங்க நீங்க? 5 வருஷம் இது நல்லதான் நடந்தது. இப்ப நான் இதெல்லாம் நான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். சிரிச்சுன்னு கூதியப்ப பேசுறது தப்புடா. இவ்வளவு நெக்கல என்ன நீங்க உடுப்பா இருக்கிற நல்லதா பேச மாட்டேங்க. நீ மாட்டு மயிரா போச்சு இந்த மைனஸா பேசி போட்டுக்கிற. இது லைவ்ல விஷுவல் அனுப்பிடுங்க. நீங்க யாரு? நீங்க யாரு? இல்ல நீங்க யாரு? நீங்க யாரு கேக்குறது? நீங்க யாரா நிக்கிறேன்? என்னது ஆஃப் பண்ணுங்க? எதுக்கு தள்ளுறீங்க நீங்க? எதுக்கு தள்ளுறீங்க? ஆஃப் பண்ணுங்க. எதுக்கு தள்ளுறீங்க? முதல்ல ஆஃப் பண்ணுங்கன்னு சொன்ன நீங்க எடுத்துட்டீங்களா? இல்ல நீ ஏன் எதுக்கு தள்ளுறீங்க? எடுத்துட்டீங்களா? எதுக்கு நீங்க ஏன் மேல தள்ளுறீங்க? ஒழுங்கா நீங்க எதுக்கு தள்ளுறீங்க? நீங்க எதுக்கு என்ன தள்ளுறீங்க? ஆஃப் பண்ணுங்க சொல்லிட்டேன் நான். எதுக்கு என்ன தள்ளுறீங்க? இப்போ நீங்க மைனஸே போட்டுருந்தீங்கன்னா மைனஸே போடுங்க. மைனஸே போடல. எதுக்கு நீங்க பேசுறது தப்பு? முதல்ல நீ போடா வேலை நடந்தது தானே. வேலை ஸ்டாப் ஆயிடுச்சு. இந்த சம்பந்தமே இல்லாம வீடியோ போட்ட ஒரு யூஸும் கிடையாது. சரி வாங்க பாத்துறோம். எத்தனை நடந்துட்டு மக்கள் பேட்டி கொடுத்துறாங்க. பேட்டி கொடுக்காமதான் இல்ல புரியுதுங்களா? பேட்டி கொடுத்துறாங்க. லைவ்ல அனுப்பிடுங்க பாத்துறோம்.